மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய பர்த்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மார்னிங் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதமலை கோவில் அடிவாரத்தில் இருக்கிற வள்ளியம்மன் கோவில் தான் இது. நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. இதை எப்படி போகணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காமிக்கிறேன். எப்போவுமே டியூஸ்டே மருதமலை கோவிலுக்கு வர்றது வழக்கம். இது கோவிலில் இருக்கிற அடிவாரத்தோட என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் நம்ம மேலே நடந்து போகணும். இது யானைப்பாதை. இங்கே ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 1 இயராக கோவிலுக்கு மலை கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறனால அடிவாரத்தில் கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் எல்லா டியூஸ்டேவுமே. இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்கிறதுனால டியூஸ்டே நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ யானைப்பாதையிலேருந்து நம்ம திருப்பி நடந்துகிட்ருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிறது கோவில் கோபுரம். மருதமலை முருகன் டெம்பிளோட கோவில் கோபுரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே காரு பைக் எல்லாமே லைன் நின்றுட்டுருக்காங்க. மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது அப்படிங்கிறதுனாலே மெதுவாக தான் வண்டிகள் ஒவ்வொன்றா தான் விடுறாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் போய் கோவிலில் மேலே போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டி வெளியில் பார்க் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா பஸ் வசதி இருக்குது. நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி மேலே கோவிலுக்கு போகிறதுக்கும் திருப்பி வர்றதுக்கும் நம்ம பஸ்லேயே வந்துக்கலாம். ஈஸியாக போயிட்டு வர முடியும். காரில் இல்லை அப்படி பைக்கில் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது இங்கே காரில் லைன் நின்றுட்டுருக்கோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ளே லைன் நின்றுட்டு தான் இருக்காங்க. மெதுவாக தான் வெயிட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, வள்ளியம்மன் கோவிலேருந்து அந்த போகிற வழி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே தான் அந்த போகிற வழி இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை கோவில் பார்த்து வரும்போது லெஃப்ட் சைடில் உள்ள கட்டுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது. நாங்கள் வள்ளியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வண்டி கொண்டு இங்கே பார்க் பண்ணிட்டோம். இப்போல்லாம் 2 வீலரில் தான் வர்றது. காரில் வந்தோம் அப்படின்னா டிராஃபிக்னால ரொம்ப லேட் ஆகிடுது. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. நம்ம டின்னர் கிளம்பிட்டுருக்கோம். பாப்பா கேக் வாங்கின ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock நம்ம கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. இங்கேருந்து ஒரு 5 minutesல தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம இன்றைக்கி டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அதே மாதிரி அத்தை இருக்காங்க. மாமா ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொன்னதுட்டு அவர் வரல. அதனால் நாங்கள் மட்டும் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வந்துவிட்டோம். இது பேர் அக்ஷய பாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாலக்காடுலேருந்து சேலம் பைபாஸில் தான் நமக்கு இது இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சில வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இங்கே ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கில் லேட் ஆகிடுது. இங்கே எங்களுக்கு நியர்பையாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டு சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்கும். இதாடா இன்றைக்கி ஏப்ரல் 9th தான் என்னோடய பர்த்டே வருது. இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா லைன் ஃபுல்லாக வண்டி நின்றுட்டு. ஒர்க்கிங் டே இல்லை இன்றைக்கி, செவ்வாய்க்கிழமை தானே. சனி ஞாயிறுனா கூட்டம் தான். சனி ஞாயிறு ஃபுல்லாக ரஷ்ஷாக இந்த சைடு வண்டி. இது இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஸ்விங் டைனிங். இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அதே மாதிரி இந்த ஸ்விங் டைனிங் இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கு இங்கே வர்றது அப்படின்னாலே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பர்த்டே மம்மி கேக் வெட்ட போறாங்க. Happy birthday. Thank you so much, dear.
நம்மலாம் ஒன்று பண்ணா அவள் தனியாக ஒன்று பண்ணுறான். இவ்வளோ தானே நைனிகா தான் வீடியோ எடுத்துருந்தா. இப்போ நைனிகா வீடியோகிராஃபர் பார்ப்போம். என்னை தெரியணும்னா நைனிகா வீடியோ எடுக்கணும், இல்லைன்னா நான் தான் இப்படி திரும்பி எடுப்பேன். கொடுத்துருவேன். நமக்கு கேக் வந்து உள்ளே அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து வச்சுக்குவாங்க. நம்ம ரிட்டன் போகும்போது வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. ஃபுல்லு மட்டன் ஃப்ரைனா ட்ரையா அந்த மாதிரியா? கிரேவி, செமி கிரேவி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. கொடுங்க, இப்போ கொடுங்க. என்ன தம்பி பாருங்க. இல்லை, ஏதோ ஒன்று கொடுங்க. ரெண்டு ஒன்று தான். நாங்களா செஞ்ச கிஃப்ட்டு ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு இதெல்லாம் போட்டு இன்னைக்கு பேக் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு. இன்னைக்கு நீங்க போய் இதெல்லாம் வேண்டாம். நானு அக்கா 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பேக் பண்ண. ஆமா அக்கா இப்படி ஒரு நான் எப்படி ஒன்று முடிச்சேன். தாத்தா ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியுது. யாருமே ஹெல்ப் பண்ணல. தாத்தா வாங்கிட்டு தான் வந்தாரு. நான் தான் பேசுவீங்களா? நான் சரக்கியே தான் படிச்சேன். படிக்கிறீங்க? ஹாப்பி பர்த்டே greetings. அடே கரங்க பாரு. பின் எடுத்த என்ன வரும்? வெச்சோ. இதுல ஐ லவ் மாம், ஐ லவ் யூ டிசைன் பண்ணிருக்கேன். ஆனா பட்டர்ஃப்ளை அது ஸ்டிக்கர் எடுத்துருங்க. ஹாப்பி பர்த்டே மாம். ஓபன். இது என்ன இருக்கு? இது லப்பர் பே அல்ல பரா. உள்ள இன்னொன்னு வர வச்சிருக்கேன். இத எடுத்து உள்ள பாருங்க. ஒட்டி வச்சிருக்கேன். வீட்லயே ஒண்ணு இருக்கு. இல்ல நீங்க ஓபன் பண்ணுங்க. கதையை சொல்றேன். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஓபன் மேக்கப் கேட். ஓபன் அப்படி இதையும் முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. எஃபர்ட்டுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஒரு ஃபுல் கிரில்லு, அப்புறம் 2 பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரைங்கிற மாதிரி சொன்னாங்க. செமி கிரேவி. அது ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். சூப்பராக அஃபோர்டபுளாகவும் இருக்கும். எப்போவுமே இங்கே ஜஸ்ட் ஒரு டின்னர் வரணும் அப்படின்னா இங்கே தான் வருவோம். இந்த சின்ன வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல் வீடியோஸ், vlogs எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட்ஸாக வந்து அனுப்புங்க. பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.